இங்கே வருகிறவர்கள் தொடர்ந்து வருகிறவர்களை தவிர எல்லாரும் பலவிதமான பிரச்சனைகளை வருகிறீர்கள். உன்னுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்ட நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். ஆனால் இதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒரு கதை ஒன்று வாசித்தோம். அந்த கதையில் என்ன சொல்லுகிறது என்றால், எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு போவார். அவரை பரிசுத்தமான ஒரு பெண் காண்கிறாள். அவனுக்கு வெளி சைடில் வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டா. அதில் என்னென்ன காரியங்கள் வைக்கணும்னு வைத்திருந்தாள். அவன் சில மாதங்கள் கழித்து அவன் கீழேயும் போனதில்லை, அந்த லேடியும் பார்த்ததில்லை, அவர் வீட்டுக்காரையும் பார்த்ததில்லை. அவன் வந்தால் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். ரியல் பரிசுத்தவான். அப்போது அப்படியாக அவன் போய் கொண்டு இருக்கிறதான வெளியிலே அவன் கூப்பிட்டு கேஆர்சிட்டி கேட்குறான், எனக்கு ஏதாவது இந்த ஆளுக்கு ஏதாவது வேணுமா, இந்த அம்மாவுக்கு ஏதாவது வேணுமா, ஹெல்ப் பண்ணுமா, இராணுவத்தில் ஏதாவது சொல்லணுமான்னு. அப்போ அவன் சொல்கிறான், அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வயசானவருங்க, குழந்தை இல்லை. அவன் கூப்பிட்டு சொல்லிடுறான், உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. குழந்தை பிறந்துருச்சு. அது எத்தனை வயசுன்னு தெரியல. ஆனால் அவன் வளர்ந்து அப்பா கூட வயலுக்கு போகிறான். அங்கே தலைவலிக்குதுன்றான், மடியில் பட்டு செத்துடுறான். செத்து விட்ட உடனே அவள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாள். அதில் நாம் ஆரம்பிப்போம். 2 ராஜாக்கள் 4:26. நீ கேயாசி அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா, பிள்ளை சுகமா என்று அவளிடம் கேள் என்று எலிசா கூறினான். அவள் சுகம்தான் என்றாள். Elisha told Gehazi to run now, I pray thee to meet her and say unto her, it is well with thee, it is well with the husband and the child. She said, it is well. உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவரிடம், மனிதனிடம், இந்த விதமான கிரௌடில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். மிக கடினமான காரியம். சும்மா இதில் வாஸ்தாலாம் உங்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். சரி, இவ சொல்லிட்டா என் வாழ்க்கையில் ஒன்றும் மேலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா இல்லையா. அப்போது அவள் என்ன செய்கிறாள், 4 காரியங்கள் செய்துட்டு உடனடியாக எலிசாவை பார்க்க போகிறாள். என்ன 4 காரியங்கள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 21வது வசனம் சொல்லுகிறது, இறந்தவனை மாடியில் உள்ள எலிசா அறையிலே அவன் கட்டிலில் போட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இருக்கிற பையனை எடுத்துன்னு போயிட்டு அவன் படுக்கிற கட்டிலும் ஒரு அனாயின்ட்ரிங் இருக்கும்னு அங்கே போட்டான். 2வது என்ன பண்ணுறான், அவள் ஒரு பூட்டை எடுத்து ரூமை பூட்டிட்டா. கீழே வந்து கணவனுக்கு சொல்லலை. சொன்னால் அவன் வந்து அந்த காலத்திலே தாரை ஊதுகிறவர்கள் இருப்பார்கள். உடனே வர சொல்லிவிடுவாங்க, ஒவ்வொரு அழுது ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூட்டிட்டு கணவர்கிட்ட சொல்கிறா, நான் வந்து அர்ஜென்ட்டாக அவரை பார்க்க போகிறேன். அவன் கேட்குறான், அமாவாசை டைமில் தானே நீ போவேன், ஏன் இப்போ போகிறேன்னு. இல்லை அதை பற்றி ஒன்றும் பதில் சொல்லலை. ஒரு கழுதை எடுத்துகிட்டு ஓடுறான். ஓடும் பொழுது அவள் போய் காலை பிடித்து கொள்கிறாள். ரைட், அவள் காலை பிடித்து கொண்டு சொல்கிறாரு, எனக்கு இந்த குழந்தை வேணும், மறிச்சு போச்சே என்று சொல்லுகிறாள். ரைட், சில இடங்களிலே அற்புதங்கள் நடப்பதில்லை, பல இடங்களிலே அற்புதம் நடப்பதில்லை. ஏன் ஒரு இடத்துல அற்புதம் நடக்குதுன்னு ஜென்ரலாக சொல்கிறேன். வேதப்படி அந்த காரியங்களை அவள் செய்திருக்கிறாள். பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேல் இருள் இருந்தது, பரிசுத்தாவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்த இடத்திலே ஆண்டவர் வெளிச்சம் வருவது கண்டு சொன்னால் வெளிச்சம் வந்தது. எந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். நம்பர் 1. புரிஞ்சுட்டீங்களா? லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கையில் சகல நாடுகளிலிருந்து நியாயாஸ்திரிகள் பரிசேயர் உட்கார்ந்திருந்தனர். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்கிட்டு. வேதம் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாசிருக்க மாட்டீங்க. அந்த இடத்திலே இயேசு பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுதே பாருங்க, அந்த இடத்துல குணமாக்கும் தேவனுடைய வல்லமை பிரகாத்திருக்குது. அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் தலைமையில் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அற்புதம் எப்போ நடக்கும்னா, ஆராதனை நடக்கும் போது நடக்கும், பிரசங்கம் பண்ணும்போது நடக்கும், ஜெபத்தில் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். அந்த தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல பிரவாகத்தில் நடக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும். எந்த இடத்துல வந்து அசைவாடுதல் இல்லையோ அந்த இடத்துல அற்புதமே நடக்காது. எத்தனை வருஷம் ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், அந்த மீட்டிங்க்கு ஒன்றும் நடக்காது இல்லையா. இன்னும் ஒரே ஒரு காரியம் வாசிக்கிறேன் கேங்க. அப்போஸ்தலர் 14:8-9. லிஸ்திரியாவிலிருந்து ஒருவன் வந்து தன் தாயினுடைய வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாக ஒருபோதும் நடவாமல் பவுல் பேசியதை உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நிமிர்ந்து நில்லுன்னு நின்றுட்டான்.
அவனை பார்க்குறான், அவன் மேலேயே ஒரு ஃபேத் வந்துடுச்சு அவனுக்கு. ஆவியுடைய கண்களில் பார்க்குறான், சாதாரணமாக தான் இருக்கான், இந்த ஏந்துக்கவே இல்லை, ஏந்துடுறான்னா ஏந்துட்டான். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குதோ அந்த அட்மாஸ்பியர் படி தான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். ரைட்? அதான் உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கிற எங்கேயாவது வந்து நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா நாட் ஓன்லி தி லைட் ப்ரீலியூட் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள் மட்டும் இல்லை, ஈவில் ஸ்பிரிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் இருளாக இருக்கும். எத்தனையோ வீடுகள் போகிற நம்ம சொல்ல முடியாதங்க, அவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி இருப்பாங்க, அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருளின் கிரியைகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அசுத்தாவி கிளீனாக உள்ளே வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது, இந்த சிலைகள்லாம் வைக்காதீங்க, கிரியை பொருள்லாம் வைக்காதீங்க, இந்த என்னென்ன காரியங்கள் உன்னை பிசாசு அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அப்போது இவன் போகும்போது அவள் ஃபுல்லாக ஃபேத்தில் போகிறா. அவன்கிட்ட சொல்கிறான், இட் இஸ் வெல் வித் மை சோல். சோல்ன்றது ஆத்மா இல்லையா? ஆண்டவர் ஆத்மாவை படைச்சிருக்காரு. ஆத்மா தான் சலனப்படுகிற காரியங்கள். சரீரம் சலனப்படாது, ஆத்மா சலனப்படும். அதில் அவள் சொல்கிறா, என்னுடைய ஆத்மா சலனப்படலை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் உதவி செய்வார்னு. அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு லேப்டாப் வச்சுருக்காரு, அதில் ஒரு ஆப்பிள் படம் போட்டிருக்கு. அது ஆப்பிள் இந்த கம்பெனியில் தயாரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த லேப்டாப்பில் வந்து வாங்கும்போது ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மேனுவலில் என்னென்ன காரியங்கள் எப்படி அவர் தயாரித்தவர் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. கடைசியில் என்ன போட்டிருப்பாங்க, சின்ன பிரச்சனைனா ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும் பாருங்கள், இல்லைன்னு சொன்னீங்கன்னா பெரிய ஆஃபீஸ் வந்து பாம்பேயில் இருக்கும், அங்கே அனுப்பி பாம்பே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு செட்டே வாங்கி கொடுத்துட்றோம். ஏன் தெரியுமா? ஏன் ஃபுல்லாக மாற்றி கொடுத்துறான்னு தெரியுமா? அவனுடைய எம்ப்ளம் அங்கே போட்டிருக்கான், அது அவனுக்கு ப்ரெஸ்டீஜ். அதனால் கொண்டா, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மரித்த பையனை எழுப்பார்னு அவளுக்கு விசுவாசம் இருந்தபடி நான் அவனை மரித்த நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சரி, இது வந்து சாதாரண காரியம் இல்லை. வேதத்திலே சிலர் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ரைட்? என்ன சொல்லியிருக்காங்க? விதமாக இட் இஸ் வெல் வித் மை சோல் என்றதை போல சொல்லியிருக்காங்க. தாவீது அஹீமலேக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆசாரியன்ட்ட போய் கத்தி வாங்கி வருகிறார். எனக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி வாங்கிட்டு போகிறாரு. போகும்போது காத் இந்த ஊரில் வரும்போது ஆகீஸ் என்ற ராஜா அவனை பிடிச்சிட்றான். பிடிச்ச உடனே அவன் பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். நடித்து தப்பிச்சிட்டான். தப்பிச்சுட்டு வந்த உடனே அவன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என்னடா ஆண்டவர், நான் கூப்பிட்டேன், அங்கே ஆடு வச்சுருந்தேன், சாமுவேல் வந்து கூப்பிட்டு அவர் இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி வந்து தலையிலெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். வாட்ஸ் இஸ் ஹேப்பனிங் இஸ் டயகனலி ஆப்போசிட். என்ன நடக்குது? பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் துதிக்கவே போகிறதில்ல. இப்போ இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், சனிக்கிழமை மீட்டிங் போக மாட்டேன், அவ்வளோதான். நோ. அவன் சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ரெண்டாவதாக யோபு மனைவி வந்து திட்டுறா, ஏன் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் ஏன் இன்னும் ஜால்ரா காமிச்சுன்னுக்கிற நீ? அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி மாதிரி பேசாது, ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்திருக்கிறார், தீமை செய்தாலும் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். இட் இஸ் வெல் வித் மை சோல். எனக்கும் ஆண்டவரை நான் அதுக்குன்னு சபிக்க போகிறதில்ல அப்படி சொல்கிறான். மூணாவது பாருங்கள், ஆபகுக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை திட்டுறான் ஒரு நாள். வேஸ்ட்டு சார், நீங்கள் பைபிள் வீக் ஆகி போச்சு, நீதிமானை வந்து துன்மார்க்கன் நுழைந்து கொள்கிறான்னு ஆண்டவரனை கூப்பிட்டு நீ உட்கார் நான் வரேன்ட்டார். வந்த உடனே என்ன பண்ணுறான், ஒரு பேப்பர் பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சத்தமே கேட்கல பிரதர். நான் உடனே கேட்பேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேப்பரும் பென்சில் எடுத்து போய் ஒரு இடத்துல 1 hour உட்காந்து ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கேன்? நான் இல்லை பிரதர். எப்படி பேசுவார் உங்கள்கிட்ட? அப்படி வந்து பைபிள் எடுத்தவொடனே பேசிடுவார் அவங்ககிட்ட? இல்லை. அவன் உட்காந்துட்டு இருக்கான். வந்த உடனே ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, சொப்பனங்களும் தரிசனங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துருக்கு, அப்போ தான் நடக்கும், பொய் சொல்லாது. உடனே இவன் என்ன பண்ணுறான், சண்டை ஒரு பக்கம், ஆண்டவர்கிட்ட லேட்டாகன்றார். நடுவில் அவன் ஒரு பாத்து ஒன்று போட்டு என்ன சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி களி கொட்டாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அந்த நாட்களில் 2 காரியம்தான், அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் அக்ரிகல்ச்சர் தான். 2மே இல்லை. 2ம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ரைட்? சரி, அடுத்தது பாருங்கள், பவுலும் பேதுருவும் அவங்க பாட்டில் ஜெப டைமுக்கு போகிறாங்க. ஜெப டைமுக்கு போகும்போது இந்த பிசாசு வந்துடுச்சு நடுவில். எப்போவுமே நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்க போங்களேன், கரெக்டாக அப்போ தான் வந்து பால்காரன் பல்லி அடிப்பான், அப்போ தான் வந்து இவன் வருவான், அவன் போவான். காலையிலே டென்ஷன், எரிச்சல்,
போ செவமே வேணாம். இல்லை இல்லை இல்லை, ஆல்ரைட் சரி. அப்போது இவன் போகிறான். போகும்போது ஒரு ஆள் சொல்கிறான், ஒரு பொண்ணு சொல்லுது, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், அப்பா பிசாசுக்காக தெரியுதியா, நமக்கு இந்த மக்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அவன் படல சொல்ல, அவன் சொன்னான் சபிக்கப்பட்டாவே வெளியே போட்டான். வெளியே போயிடுச்சு அவி, குறி சொல்கிற பவர் போயிடுச்சு அவளுக்கு. உடனே அவங்களாம் கோவப்பட்டு எல்லாம் ஆள் சேர்ந்து அவனை அடிச்சிட்டாங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிசாசை நீங்கள் துரத்திங்கன்னா 10 பிசாசு சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. எல்லாம் வாங்கடான்னு வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடிச்சு உள்ளே போட்டாங்க. சாதாரணமாக உட்கார வைக்கல, காலை கட்டி மேலே தொங்கலில் போட்டாங்க. கடைசியில் இந்த கதை எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு காயெல்லாம் கட்டினாங்க. அப்போ செமடி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அவர்கள் தொழுவத்திலே கால் மாட்டியிருக்கு. அவன் அழுது கொண்டு இல்லாமல் அவன் பாடி கொண்டிருந்தான். அந்த இடத்துல தேவனுடைய அப்பளம் வந்தது. எப்படியா ஒரு மனுஷன் பாடுவான் இவ்வளோ அடி வாங்கிட்டு? இயேசு கிறிஸ்து சொன்னால், நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாதீங்க, நீ எங்கெல்லாம் போனால் அங்கே வருவேன்றாரு. செமடி அடிச்சிருக்கிறாங்க, தலைகளை போட்டு தொங்க போட்டிருக்கிறாங்க. ரைட். அப்போது அவன் சொல்லுகிறான், அவன் விதமாக பாடினான், சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியம். யோவான் இயேசுவோட கூட இருந்தவன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், இயேசுவனுடைய இதே துடிப்பே அவனுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. 4ஆம் வட்டத்தில் வயசாகிடுச்சு அவனுக்கு. அவனை என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமாகவும் அவனை பத்மு தீவிலிருந்து போட்டாங்க, பேட்மஸ். ரைட். இன்றைக்கி அந்த தீவெல்லாம் இருக்குது, மெலிதா தீவு இருக்குது, இன்றைக்கி மால்டான் அதில் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இது அட்லாஸ் எடுத்து பாருங்கள். அப்போ அவன் சொல்கிறான், நான் என் சாட்சி நிமித்தமாக தான் என்னை கொண்டாந்து போட்டாங்க, ஆனால் நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அந்த காலத்தில் கேலண்டர் இருந்திருக்குமா, என்ன இருந்திருக்கும்? ஒன்றுங்க இருந்திருக்காது இல்லையா? ஆனால் அவன் ஒரு முடிவோடு இருந்தான், இது கர்த்தருடைய நாள், நம்ம மேலே அனாயிண்டிங்க வேறு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லி அவன் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளான உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில தரிசனங்கள் காட்டுறான். அப்புறம் ஒரு சத்தம் கேட்குது, ஜான் கமாப் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுது. மேலே போகிறான். மேலே போனான்னா ஆண்டவர் சிங்காசனத்தில் பார்க்குறான், திரளான தேவதூதர்களை பார்க்குறான், அநேக காரியங்களை அவனுக்கு விளக்கி காட்டுறான். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பெண்ணை போல ஒரு அட்மாஸ்பியரை நீ கிரியேட் பண்ணாதான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க முறை இல்லையா? சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கின்னு, ஒன்றுமே இல்லாமல், நான் வந்து மீட்டிங் எத்தனை ஓட்டு வந்து பார்த்துட்டேன், என்னோட இவரும் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னா கடைசியில் எப்படி இந்த கதை முடியுதுன்னு பார்த்துருவோம். ரைட். இந்த கதை எப்படி முடியுதுன்னா, உயிரோட போயிட்டான் அந்த ஆள், வயசானவர் செத்து போயிட்டார். யாரே? அவங்க வீட்டுக்கார். அப்போது எலிசா அவனை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த இடத்துல 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ போயிட்டு கொஞ்ச நாள் வெளியில் எங்கேயா தஞ்சது, திரும்பி வான்னு. அவள் போயிட்டு அவர் ஊருக்கு 7 வருஷம் கழிச்சு திரும்பி வரா. அவள் வீட்டை விட்டு தீர்க்கதரிசி போக சொன்னதுனால தான் போனான். அற்புதம் நடக்கும். நம்ம அவர் சொல்லாதையே நம்ம போயிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை பிடிச்சிக்குவார். ரைட். இவள் வந்து அவருடைய வாழ்க்கையில், நகோமியுடைய வாழ்க்கையிலே சொல்லாமே போய் மோவாப் என்ற ஃப்ளஷில் போய் தங்கிட்டா. 10 வருஷம் அங்கே உட்காந்துட்டா. இவன் திரும்பி வரான். அந்த பையனை உயிர் தெரிந்ததுக்கு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? 2 பேரும் வந்து பார்க்குறாங்க, அவன் வீட்டில் யாரோ உட்காந்துருக்குறான். அவன் நகை இதிலெல்லாம் வந்து நிலத்துலலாம் யாரை போட்டு உழுதுன்னு இருக்கிறான். நேராக ராஜா கிட்ட போனா. இவா நேராக போய் பையனை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. குவாரான்னு சொல்கிறோம் இல்லையா, தெய்வாதீனமாக நடக்கிற காரியம் அடிக்கடி சொல்லி வரேன். அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. என்னென்னா, கேயாசி நின்றுட்டு கொண்டு இருக்கிறான். ரைட். நின்று கொண்டு ராஜாட்ட சொல்லியிருக்கான், எங்கள் எஜமான் இப்படிலாம் அற்புதம் செய்தார்னு ராஜா கேட்குறான். சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறான், ஒரு பையனை கூட உயிரோடு இருக்கணும் சார், ரொம்ப டாப் சார் அப்படின்றான். அப்படி திரும்பி பார்க்குறான், இந்த பையன் வரான். சார் இவன் தான் சார் அந்த பையன். ஒன்று கூப்பிட்டு ராஜா கேட்குறாரு, என்னப்பா நீ தானா? ஓகே, வெரி குட். சரி, அவன் என்ன சொல்கிறான், உடனே நீ போய் ஒரு ஆஃபீஸரை கூட்டு வா, இது சம்மந்தமாக இருக்க ஒரு ஆஃபீஸரை கூட்டுன்னு சொல்கிறாரு. நீ போய் இவளோட போ, 7 வருஷம் என்னென்ன காரியங்கள் யார் எடுத்தாங்களோ அதெல்லாம் வாங்கி அவன் அறுவடை செய்து அதில் காசு போட்டுருந்தானா அதிகம் வாங்கி இந்த மாட்டை கூட்டுன்னு சொல்லிட்டான். ஒரு அல்லையா சொல்லுங்கள். உயிரோடு அந்த பையன் எழுப்பினார். அது என்ன ரீசன்? அவுட் ஆஃப் கான்டெக்ட் கொடுத்தா மாதிரி இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் சாகடிச்ச மாதிரி இருக்குது. ரைட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது அல்லேலூயா சொல்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? இட் இஸ் வெல் வித் மை சோல். ஆண்டு என்னுடைய ஆத்மாவில் பாதிப்பு இல்லை என்று சொல்வது மிகுந்த கடினமான காரியம்.
ஒரு குருடனை இருந்தான், அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னாக்கா கண்ணு தெரியல. அவனை பார்க்குறவன் சொல்கிறான் இவங்க அப்பா அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்றான். ஆண்டவர் சொல்கிறாரு மகிமைக்காகன்னு. பின்பு அவனை எடுத்துன்னு போய் சீலோகம் குளத்தில் போய் கழுவுன்றாரு, கழுவிட்டு வரான். அப்போது எல்லாரும் கேட்குறாங்க இயேசு என்ன, யார் அவனுக்கு கண்ணை சோமாக்குன்னு சொல்கிறான். இயேசு தாங்க என்ன பண்ணாருன்னு. உடனே அவனை புறம்பே தள்ளி விட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 9:35 சொல்லுகிறது, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று அறிந்த பொழுது இயேசு தம்மிடம் கூப்பிட்டு அவனுடைய மினிஸ்ட்ரியிலே சேர்த்து கொண்டார். ஜீசஸ் டசன்ட் ஹேவ் அ வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட். குப்பை கூட அவர் கிடையாது. தள்ளிட்டாங்களா போட்டு கீழ்ச்சி போடுறாதுல அப்படின்னு. நோ 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 நோ. அவன் ஆத்மாவில் குணமான போது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். ஒரு காரியம் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. Some broken hearts never mend. Some sad memories never end. Some tear due to pain never dry. Lord help me to love you till the end. இன்னொரு வாசிக்கிறேன். Some broken heart never mend. Some sad memories never end. Some tear due to pain never dry. Lord help me to love you till the end. சில உடைந்த உள்ளங்கள் மீண்டும் இணைவதில்லை. சில வேதனையான நினைவுகள் நிரந்தரமாக முடிவதில்லை. உள்ளத்தில் வலி நிமித்தம் வருகின்ற கண்ணீர் நின்று போவதில்லை. இதன் மத்தியிலே இயேசுவே உம்மை இறுதி வரை நேசிக்க உதவி செய்யும். ஆமென். சரி, தாவீது ராஜா இருந்தார் இல்லையா, அவங்ககிட்ட நிறைய காரியம் கற்றுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னாக்கா பெரிய வயசானவங்களாம் போனாங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கை ஆட்டு போவாங்க, ஏதாவது பேசிட்டு போவாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளோட பேசுகிற காரியம். தாவீது அடிக்கடி ஒன்று சொல்கிறான், அவனுடைய டர்மாயில் எல்லாம் அவனுடைய சோலில் தான் இருக்கு. அடிக்கடி அவன் என்ன சொல்கிறான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தருக்கு நீ காத்துரு, கர்த்தருக்கு காத்துக்க அவர் நல்லவர், அவர் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ரைட், என் ஆத்மாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானி, என் ஆத்மாவே என்னுடைய உள்ளம் அவரை நம்பும் என்று சொல்கிறான். அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அவளை மாதிரி இட் இஸ் வெல் வித் மை சோல் சொன்னீங்கன்னா, இவன் சொல்கிற மாதிரி சில வேட்டில் டிப்ரெஷன் வரும்போது, சோல்னு வரும்பொழுது எல்லா டைம்லையும் அவன் என்ன சொல்கிறான், என் ஆத்மாவை நீ சோர்ந்து போயிடாத, நீ ஏன் இது பண்ணுற, ஆண்டவருக்கு நமக்கு என்ன நன்மையும் தெரியும், அவர் கொடுப்பாருன்னு சொல்கிறான். இது உன்னதமான அனுபவம். நான் சொல்கிற காரியங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் இட்ஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். உன் வாழ்க்கையிலே ஆத்மா இழைத்து போய்விட்டால் ஆவி இழைத்து போகும். முறிந்த ஆவியை யார், பலவீனத்தை யார் தாங்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட், சரி. அமெரிக்க தேசத்திலே ஒரு ஜட்ஜ் இருந்தார். இந்த ஜட்ஜுக்கு 4 பெண் பிள்ளைங்க. அவர் ஐரோப்பிய தேசத்துக்கு 1808 எண்ட் ஆஃப் 18th century அவர் போய் யூரோப்பில் போய் ஒரு பெரிய க்ரூசைடில் பேசணும். அப்போ மனைவியும் 4 பிள்ளைகளையும் அவர் முதல்ல அனுப்பிச்சிட்டாரு. அவர்கள் கப்பலில் போகும்போது ஒரு டெலிகிராம் வந்தது, ஒரு இடத்துல சுழியிலே அவர்கள் போன கப்பல் மாட்டி எல்லாம் இறந்துட்டாங்க எக்ஸப்ட் அவர் மனைவி. 4 பொண்ணுங்க இறந்துட்டாங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. மிகுந்த நல்ல ஒரு விசுவாசி. அப்போது உடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பி போகிறான். அப்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, உங்கள் டாக்டர் இந்த இடத்துல தாங்க சிக்கி மறிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு பாடல் பாடினான். அது என்ன பாடல் என்றால், when peace like a river attendeth my soul, when sorrow like sea billows roll, whatever be my Lord, thou hast taught me to say, it is well with my soul. என் வாழ்க்கையில் 1000 காரியம் இருக்கட்டையா, என் ஆத்மாவில் நான் கலக்க முடியல. 4 பிள்ளைங்களை இலக்க கொடுத்துட்டு சொல்கிறான், இட் இஸ் வெல் வித் மை சோல், இட் இஸ் வெல் வித் மை சோல். நான் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, பட் இந்த பாடல் கோடிக்கணக்கான மக்கள் இன்றையும் பாடுறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் பாடுறாங்க. உன் வாழ்க்கையில் நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உன்னை கசக்கி பொழிவான், உன்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க, தவறாக கூறுவாங்க, பண கஷ்டங்கள் வரும், ஹெல்த் அசார்ட்ஸ் வரும். ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையிலே இட் இஸ் வெல் வித் மை சோல் என்று சொல்லணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா, எல்லோரும் எழுந்திருக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களை யாராவது சாத்தம் அடிச்சிட்டு போயிட்டானா இன்றைக்கி அவங்களுக்கு ஜெபிப்போம். ரைட், அவங்கள்ட்ட கொடுத்துட்டுலாம் வரக்கூடாது. யூ மஸ்ட் கிரியேட் அன் அட்மாஸ்பியர் ஃபார் அ மிராக்கிள் நவ். ரைட், எல்லாம் எழுந்திருப்பா.
ஒருவேளை பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட சில காரியங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறது உங்கள் குடும்பத்தில், ஆண்டவர் உதவி செய்யல. அநேக பெற்றோருடைய இதில் இன்னைக்கு சொன்னார், நிறைய பேர் டவுன் சவுத் மதுரை எல்லாம் நிறையா பெற்றோர்களுக்கு நல்லா ஆசீர்வச்சிட்டேயா. ஆனால் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க, இயேசுவை மட்டும் கிடையாது. சில பேர் என்னை கேட்டுட்ருக்குறாங்க, உன்னை கேட்டுட்ருக்கான்னு சொன்னார், அவளுக்காக ஜெபித்தேனா சொல்லு. நீ அவங்க நித்திய நரகத்தில் போய் மாட்டிக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போது யாராவது சாத்தம் அடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் கேட்க போகிறீங்க, நான் ஜெபிக்க போகிறேன். என்ன காரியங்கள் இருந்தான் ரைட்டு. தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய வீட்டில் இருக்கிற நம்பர் யாரான சாத்தான் பிடிச்சிருக்கானோ எனக்காவது ஒரு நாள் அவர் ரட்சிக்கப்படுவார் பிரதர்னு சொல்லாத. தட் இஸ் அ ஃபூலிஷ் டிக்ளரேஷன். உன் வாழ்க்கையில் இட் இஸ் வெல் வித் மை சோல்னு சொல்லு. ஒன்றும் நடக்கலைன்னா கூட அவர் சொல்கிறா, இல்லை இல்லை என் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கு, நான் இல் ரிசீவ் அ மிராக்கிள் சொல்லு. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். எலிசாவை விட உன் தேவன் பெரியவர். எலிசாவை விட உன் தேவன் பெரியவர். எல்லாம் மரித்த கிரையிலும் தேவன் இந்த நேரத்தில் விடுவிப்பார். உன் சொந்த வீட்டிலே உன்னுடைய கணவன் மனைவி குடிக்கு அடிமானவர்கள், ஓ ரபகா ஷீகலா ரூஷலா மகோலாந்திரிபி, இந்த நேரத்திலே தேவன் உன்னை விடுவிக்க முடியாக இறங்கி வருவார். தேங்க்யூ ஃபாதர். அருள் ஏராளமாய் பெய்யும், அருள் ஏராளமாய் பெய்யும். உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். நீ எந்த இடத்துல இருந்து என்னை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, சமீபத்திற்கு மட்டும் தூரத்து தேவன் எங்கேயோ இருக்கிறவர், கனடாவில் இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அப்பொழுது உன்னுடைய நிர்விசாரத்தை இது காண்கிறது. You are coming to this meeting, but all the things I am teaching here is becoming looking infinitely small to you. That means you are miserable. You do not know how to handle a situation. All that you have to do is to create an atmosphere of miracles in your family. Oh Rabba Shaka Shikalara Orika, every darkness should go. என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே எடுத்து போடு. தேவன் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் அற்புதங்கள் செய்வதற்கு நீ இடம் கொடு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் இயேசுவே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆழ்ந்த சத்தியத்தை பிள்ளைங்கள் கற்றுக்கட்டும். ஆண்டவர் என்ன இருந்தாலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே இந்த மாதத்தில் விசேஷமாக ஆண்டவரே இந்த இடத்துல வரவங்க குடும்பத்தில் எந்த விதமான அபரிதமான காரியங்கள் நடக்கூடாது. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் தேவதூதனை கேட்டேன், இவ்வளோ சீக்கிரம் என்ன வந்துட்டுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவன் தேவதூதன் கொடுக்கல நினைக்கல. அப்போ சொன்னால் ரொம்ப தூரத்தில் என்ன அமைச்சிருக்காங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறான். இட் மஸ்ட் பி சம்திங் வெரி ஸ்பெஷல். இட் மஸ்ட் பி வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரை அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவள் குடும்பத்தில் யார் இழக்க கொடுத்து சாத்தான் அவளை முடமாக்கி போட்டிருக்கிறார்களோ, கணவன்கள், மனைவிகள், பிள்ளைகள், ஆண்டவரை எல்லா பெற்றார், மாமியார், மருமகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு உணர்வு வரட்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே. அற்புதங்களை செய்து உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஆமென்.